அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஆட்டு குடல் கறி குழம்பு தான் செய்ய போறோம். சோ இந்த ஆட்டு குடல் கறி இம்யூனிட்டி ப்ராப்ளத்தை சரி பண்ணும், டைஜஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்குது, வயித்துல அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்குது. முக்கியமா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். புரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் அதிகமா இருக்கிற இந்த குடல் கறியை அட்லீஸ்ட் வாரத்துல 2 தடவை நீங்க எடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? நான் ஒரு ஆட்டுக்குடல் எடுத்திருக்கேன். தென் வந்து இதுல கொஞ்சமா தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாயில் பண்ண ஹாட் வாட்டர் ஊத்திக்கலாம். இப்ப நம்ம குடலை நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டைம் நம்ம வெந்நீர் ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா பாயில் பண்ண ஹாட் வாட்டர் ஊத்தி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆட்டுக்குடலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நம்ம வந்து இதுல மஞ்சத்தூளும் உப்பு ஆட் பண்ணி வாஷ் பண்றதுனால வந்து உங்களுக்கு இருக்காது சுத்தமா. எதுக்காக சொல்றேன்னா சில ஆட்டுக்குடலை வந்து ரொம்ப ஸ்மெல் அதிகமா இருக்கும். சோ இதனால சாப்பிடறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காதுங்க. இந்த மாதிரி வெந்நீர் ஊத்தி 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. முடிஞ்சா நம்ம வெந்நீர் ஊத்தி ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் வச்சுட்டு கூட நீங்க செய்யலாம். அப்போ உங்களுக்கு ஸ்மெல் வந்து அதிகமா இருக்காதுங்க. இப்ப நம்ம ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம குழம்பு செய்யறதுக்கு தேவையான அளவு தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், கசகசா, அப்புறம் முந்திரி, பாதாம் ஆட் பண்ணிருக்கோம். ஒரு தேங்காய்ல பாதி மூடி அளவு எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். 7 முந்திரி, 5 பாதாம் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபைனா பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். ஆட்டுக்குடல்ல நம்ம சுடுதண்ணி ஊத்தி வச்சிருந்தோம்ல, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்ப நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணி விசில் வச்சிடலாம். வாஷ் பண்ணி வச்சிருந்த குடல் எல்லாத்தையும் பிரஷர் குக்கர்ல ஆட் பண்ணிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செய்யற குழம்போட குவான்டிட்டியை பொறுத்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணுங்க. முக்கியமா இந்த ஆட்டுக்குடல்ல நம்ம ஆட் பண்ற மசாலாவோட அளவு பொறுத்து தான் இந்த டேஸ்டும் உங்களுக்கு கிடைக்கும். டீஸ்பூன் ஃபுல்லா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தென் இதுலயே 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஃபுல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த குடல் கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டா இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நாம இதுல ஒரு 150 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரை நான் மிக்சியில பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த குழம்புல சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்ய போறோம். சோ இதனால பாத்தீங்கன்னா இந்த குழம்போட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல வந்து அரைச்சு எடுத்து வந்துடலாம். இந்த மாதிரி ரொம்ப வெண்ணையா இல்லாம கொஞ்சம் கோர்ஸா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல தண்ணி கழுவி ஊத்திக்கலாம். நம்ம செய்யற குழம்போட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும் போது இன்னொரு நல்ல ஃபிளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதான் மெயினான சீக்ரெட் இன்கிரியன்ட். உடம்புக்கு ரொம்ப அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு சின்ன வெங்காயத்துல. மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். சோ நம்ம எப்போ குழம்பு செஞ்சாலும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சோம்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நம்ம இதுலயே 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த மாதிரி நம்ம பிரஷர் குக்கர்ல விசில் வைக்கும் போது கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமா ஆட் பண்ணனா உங்களுக்கு கீழே ஊத்தி போயிடும். நம்ம ஆனா தாளிக்கும் போது கூட நம்ம ஊத்திக்கலாம் தண்ணி தேவைப்பட்டா. தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். கேஸ் கடனா செக் பண்ணிட்டு அப்புறம் விசில் வச்சுக்கோங்க. விசில் வந்து ஒரு 5 விசில் வச்சேன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா குடலுங்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ அதனால நம்ம வந்து 5 விசில் வச்சேன்னா கரெக்டா இருக்கும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும். டக்குன்னு உடனே எடுத்துடக்கூடாது அவசரமா. உங்களுக்கு வேகவே வேகாது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம். அப்புறம் நம்ம வந்து ஸ்பைசஸ் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு. மீடியம் சைஸ்ல 2 ஆனியன் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ண ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ அதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த சேர்த்திருக்க குடல் வந்து உங்களுக்கு முழுமையா வந்துடும். இந்த குடல் வந்து நம்ம கிரேவி மாதிரியும் செய்யலாம், இல்ல குழம்பு மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். இந்த ரெசிபி வேணா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல அப்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுலயே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம். நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆனியன் நல்லா வதங்கி வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதுலயே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ்ல ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். நம்ம விசில் வைக்கும் போது குடல்ல வந்து நம்ம சின்ன வெங்காயம் அதிகமான குவான்டிட்டி தான் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ தக்காளி அது மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் நம்ம ஆட் பண்ண வெங்காயமும் தக்காளியும் முழுமையாக வதங்கி வந்ததான் இந்த குழம்போட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த குடல் குழம்புக்கு கீ ரைஸ் நம்ம செஞ்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தக்காளி நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா பழுத்த தக்காளியா பார்த்து ஆட் பண்ணணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஹைல தான் வச்சு நம்ம செய்யறோம். தக்காளி வந்து ஓரளவு நல்லா வதங்கி வந்திருக்கு. இதுலயே நம்ம வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கறி குழம்பு செஞ்சாலும் சரி, இல்லைன்னா இந்த குடல் குழம்பு செஞ்சாலும் சரிங்க, இந்த எண்ணெயோட அளவுனா கொஞ்சம் கம்மியா ஆட் பண்ணா போதும். ஏன்னா உங்களுக்கு அந்த மட்டனா இருக்கட்டும், இந்த குடல் குழம்பா இருக்கட்டும், எதுக்குமே நம்ம வந்து அதிகமா ஆயில் ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம வேக வைக்கும் போதே அந்த குக்கர்ல வந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதிகமா ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க. இப்போ நம்ம மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே நம்ம மல்லி புதினா ஆட் பண்ணி செய்யும்போது நல்ல ஒரு ஃபிளேவர் கிடைக்கும் இந்த குடல் குழம்புக்கு. ஸோ இதை நல்லா ஃபுல்லாக வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ட்டும் கொஞ்சமாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆல்ரெடி நம்ம குழம்பு வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சமா ஆட் பண்ணா போதும், இல்லைன்னா ரொம்ப காரமா போயிடும். நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதான் மசாலாங்க. மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணா போதும், ரொம்ப ஆட் பண்ண வேணாம். நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போதும் ஆட் பண்ணிருக்கோம், அண்ட் வாஷ் பண்ணும் போதும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஸோ கொஞ்சமா ஆட் பண்ணா போதும். இப்போ நம்ம ஆட் பண்ணிருக்க எல்லா இன்கிரீடியன்ட்டும் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வந்திருக்கு. அண்ட் எண்ணெய் பிரிஞ்சு லைட்டா வந்திருக்கு பாருங்க. நம்ம வேக வச்சிருந்த குடல் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வெந்திருக்கா நம்ம செக் பண்ணிட்டு தாளிப்புல ஆட் பண்ணிக்கலாம். ஆனா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க எடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு முழுமையா வெந்திருக்காதுங்க. இப்போ தாளிப்புல நம்ம ஊத்திக்கலாமா? பாருங்க குடல்லாம் அப்படியே வெந்து மடங்கி வந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்து. ஊத்திட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம மிக்சியில பிளெண்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட், அதை நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்தோம்ல குடல், ஸோ அந்த ப்ரெஷர் குக்கர்லேயே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். இப்படி நம்ம ஆட் பண்ணனா திரியாக போயிடும். ஸோ இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை. டேரெக்டாக ஆட் பண்ணும்போது அப்படியே முழுமையாக ஆட் பண்ணக்கூடாதுங்க, தண்ணியில் கரைச்சி தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு திரியாக வராமல் நல்லாயிருக்கும். ஸ்டவ் வந்து ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, மீடியம் ஹையிலே வச்சுக்கோங்க. மெதுவாகவே கொதிக்கிட்டோம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து திரியாக போயிடும். கொஞ்சமாக தான் என்னென்ன ஆட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அழகா. மட்டனாக இருக்கட்டும், இல்லை குடல்குழம்பாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த சொல்லும்ல ஆட்டுக்குடல், ஆட்டுக்கால், அது கூட உங்களுக்கு வந்து நிறையா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அதனால என்னென்ன ஆட் பண்ணி செய்யணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். லாஸ்ட்டாக அந்த ப்ரெஷர் குக்கர்லேயே நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணி வேக வைக்கணும். ஸோ இது வந்து உப்பே இருக்காதுங்க சுத்தமாக. நம்ம வேக வைக்கும் போதே கொஞ்சமாக ஆட் பண்ணதாங்க கரெக்டாக இருக்கும். அதில் கொஞ்ச நேரத்தில் குழம்பு உங்களுக்கு அழகாக ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போயே கொஞ்சமாக திறந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் லிட்டை போட்டு. நம்ம ஆட் பண்ண தேங்காய் பேஸ்ட் எல்லாம் இந்த குழம்போட செட் ஆகி எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த குழம்போட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து முந்திரி, கசகசா, பாதாம்னா ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து இந்த குழம்போட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். சோம்பு ஆட் பண்ணுறா இருந்தால் கூட தேங்காய் பேஸ்ட்டில் ஆட் பண்ணி செய்யலாம், இன்னொரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நம்ம லெமன் ஸ்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பாதி லெமன்லேயே ஹாஃப் லெமன் ஸ்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது, தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணோம்ல, அப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடாது. எல்லா மசாலாவும் செட் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து லெமன் வாட்டர் ஆட் பண்ணணும். குடல் பாருங்கள் எவ்வளோ முழுமையாக வந்திருக்குன்னு. ரொம்ப பெரிய பெரிய பீஸாக போட்டால் கூட உங்களுக்கு வந்து வெந்து வராதுங்க, லேட் ஆகும். ஓரளவு ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி சைஸில் இந்த குடல் குழம்பு ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு போட வேண்டியது தான். இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு லிட்டை போட்டு. இப்போ வேக வச்சிருந்த உருளைக்கிழங்குல தோல் எடுத்துட்டு நம்ம இப்போ ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கறி குழம்புல மட்டன் குழம்பா இருக்கட்டும், இல்லை ஆட்டுக்குடல் கறியாக இருக்கட்டும், இல்லைனா காலாக இருக்கட்டும், ஆட்டுக்காலாக இருக்கட்டும், எதுவுமே நம்ம பார்த்து பார்த்து செய்யணுங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த குடல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப வெந்து போயிடுச்சுன்னா நல்லா இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாமே கரெக்டான லெவலில் இருக்கணும். ஸோ அப்போ தான் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். மட்டன் குழம்பு செஞ்சாலும் அதே மெத்தட் தான். நம்ம வந்து செய்யும் போது நம்ம ஆட் பண்ண மட்டனாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து முழுமையாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்து பார்த்து செய்யணும். ரொம்ப விசில் வச்சாலும் உங்களுக்கு வந்து உடஞ்சி போயிடும். மட்டன்னா ரொம்ப வெந்துச்சுன்னா அந்த ஃபுல்லாகவே உங்களுக்கு உடஞ்சி போயிடும். ஆட்டுக்குடல் சுத்தம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் இந்த குழம்போட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஆட்டுக்குடல் கறியில். லாஸ்ட்டாக நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதில் வந்து அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னொன்று என்னென்னா ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் வந்து அதிக அளவு நிறைஞ்சிருக்குங்க. ஸோ கட்டாயம் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். முக்கியமாக ரத்த சோகை இருக்கிறவங்க கட்டாயம் எடுத்துக்கணுங்க. கால்சியம் அண்ட் மினரல்ஸ் அதிகமாக இருக்கனால உங்கள் போன ஸ்ட்ரென்த்னா வச்சுக்குது. இன்னொன்று என்னன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கூட உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம சேனல்ல ஹெல்தியான ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.